ஸ்ரீசைலேசமாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். இது ஸ்ரீ மணவாள மாமுனிகளை குறித்து நம்பெருமாள் சாதித்தருளின தனியன். இந்த தனியனானது ஆனி மாசம் திருமூலத் திருநக்ஷத்திரத்தன்று மணவாள மாமுனிகளுடைய பகவத் விஷய ஈடு காலக்ஷேப சாற்றுமுறை தினமன்று நம்பெருமாளே உகந்து சாற்றி அருளினான். அந்த நன்னாள் எவ்வாறு வாய்த்தது, அந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திர தனியனானது எவ்வாறு திருவதாரம் பண்ணினது, தன்னுடைய சோதிவாய் பிறந்து நம்பெருமாள் யார் மூலமாக அந்த தனியனை ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பித்தார் என்பதை சற்று விவரமாக அந்த நன்னாளை ஒட்டி நாம் பார்ப்போம். நம்பெருமாள் ஒரு பரிதாபி வருஷம் திருப்பவித்ர உற்சவம் கொண்டாடி அருளிக் கொண்டிருக்கும் போது மாமுனிகளான ஜீயருடைய பெருமையை எல்லோரும் அறியும்படி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அதன் மேலிட்டால் அவருக்கு தாமே சிஷ்யராக வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டார். இது பெருமாள் சக்கரவர்த்தி தசரதனை பிதாவாக விரும்பியது போன்றும் நந்தகோபன் வசுதேவரை கண்ணன் பிதாவாக வரித்தது போன்றும் இருந்தது. பவித்ரோற்சவத்தின் ஆரம்ப தினத்திலே நம்பெருமாள் அர்ச்சகர் மீதே ஆவேசித்தான். அப்பொழுது நமக்கு அழகிய மணவாள மாமுனி இடத்திலே திராவிட வேதமான 4000 திவ்ய பிரபந்தங்களையும் கேட்டருள திருவுள்ளம் பற்றி இருக்கிறோம். ஆகையாலே மாமுனிகளை கருட மண்டபத்திற்கு அழைத்து வரச் செய்வீர் என்று திவ்ய ஆக்ஞையை பிறப்பித்தான் நம்பெருமாள் அர்ச்சக ரூபமாக. நம்பெருமாளும் கருட மண்டபத்துக்கு சர்வ அலங்கார பூஷிதனாய் எழுந்தருளினார். திருவாய்மொழியின் பொருளை திருச்செவிச்சாற்ற ஆர்வமோடு பத்னிமார்களோடு எழுந்தருளி இருந்தான் நம்பெருமாள். அணியரங்கன் திருமுத்தத் அடியார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஜீயர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்றும் அனைத்து கொத்து பரிகாரங்களுடன் அருளப்பாடு நியமித்து பெரிய ஜீயரும் முதலிகளும் கோஷ்டியாக நம்பெருமாளை மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்க பெரிய ஜீயரை தம் முன்பாக தனித்து அருளப்பாடு சாதித்தான் நம்பெருமான். பலரடியார் முன்பும் ஸ்ரீ ஷடகோபனையும் பிரசாதித்து ஆணையிட்டான் நம்பெருமாள். நாளை முதலாக நம்முடைய பெரிய திருமண்டபத்திலே பெரியவன் குருகூர் நம்பியான ஆழ்வாருடைய திருவாய்மொழி பொருளை 36,000 நடத்தும் என்று நியமித்தருளினான் எம்பெருமான். மாமுனிகள் உடனே மிகுந்த அடக்கத்துடன் நாமார் பெரிய திருமண்டபமார் நம்பெருமாள் தாமாக நம்பை தனித்தழித்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை நாளுமிங்கே வந்துரை என்று ஏவுவதே வாய்ந்து என்ற ஒரு வெண்பாவை அருளிச் செய்தார். மறுதினமே தொடங்குவதாக எழுந்தருளி இன்பம் பயக்கவிருக்க நிலத்தேவர் குழுவிலே பாட்டு கேட்பிப்பதாக கானகோஷ்டியை பறித்தார் போல ஸ்ரீராமாயணத்தை கேட்பதாக பண்டிதர்களையும் பேரரசர்களையும் அனைவரையும் திரட்டினார் போல நம்பெருமாள் நாச்சிமாருடனே கூட திவ்ய சிம்மாசனத்திலே ஏறி அருளி திவ்ய கோஷ்டியை சேர்த்து அனுபவிக்க திருவுள்ளமானார். திருவனந்தாழ்வான் பெரிய திருவடி சென முதலியார் என்கிற நித்தியசூரிமார்கள், நம்மாழ்வார் தொடக்கமாக பதின்மர், நாத யாமுன யதிவரர்களான ஆச்சாரியர்கள் ஆகியோரோடும் ஸ்ரீ ரங்கநாராயண ஜீயர் திருமாலை தந்த பெருமாள் பட்டர் தொடக்கமானவர்களோடும் அணியரங்கன் திருமுத்தத் அடியார்கள் புடைசூட பேரோலோக்கமாக உபயநாச்சிமார்களோடு நம்பெருமாள் திவ்ய சிம்மாசனத்திலே ஏறி வைத்திருந்தார். மாமுனிகள் நம்பெருமாள் திருமுன்பே வடக்கு முகமாக பெரிய பெருமாளை பார்த்து அமர்ந்து கொண்டார். ஈடு தொடக்கமான 5 வியாக்கியானங்களுடனே திருவாய்மொழி தொடங்கி அவ்வவிடங்களிலே இது ஸ்ருதி பிரக்கிரியை, இது ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியை, இது ஸ்ருத பிரகாசிகா பிரக்கிரியை, இது ஸ்ரீ கீதா பாஷ்ய பிரக்கிரியை, இது ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரக்கிரியை, இது ஸ்ரீ ராமாயண பிரக்கிரியை, இது ஸ்ரீ மகாபாரத பிரக்கிரியை, இது ஸ்ரீ மகாபாகவத பிரக்கிரியை என்று ஒவ்வொன்றுக்கும் செயலின் நிலையை, அதாவது எந்த நூலிலே காணப்படுவது என்று குறிப்பிட்டு அந்தந்த நூலிலே உள்ளவாறு, பிறகு இது பதார்த்தம் சொல்லுக்கு பொருள், இது வாக்கியார்த்தம் சொற்றொடருக்கு பொருள், இது மகா வாக்கியார்த்தம் உபனிஷத் சொற்றொடர்களுக்கான பொருள், இது சமவியாகார்த்தம் சொற்சேர்க்கையினாலும் வெவ்வேறு இடத்திலுள்ள பதங்களை கூட்டுவதாலும் விளைகின்ற பொருள், இது துவன்யார்த்தம் துவனிக்கப்படும் பொருள், இது வியங்கியார்த்தம் அறியத்தக்க அரிய பொருள், இது பிரதிகோட்டியார்த்தம் விகுதி முதலிய இடைச்சொல்லுக்கான பொருள், மேலும் இது சப்தரசம் சொற்களின் சேர்த்தியால் விளைகின்ற சிறப்பு பொருள், இது அர்த்தரசம் இடத்திற்கேற்ற சொற்கள் கையாளப்படுவதால் விளைகின்ற சிறப்பு பொருள், இது பாவரசம் இந்த மெய்ப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்பதை தெளிவாக குறிப்பிடும் ரசம்,
இது ஒன்பொருள், இது உட்பொருள் என்று விரிவாக உபன்யாசத்தை நிகழ்த்தினார். இவ்வாறு 10 மாச காலம் நம்பெருமாள் அனுதினமும் திருச்செவி சாற்றினான். அவ்வப்பொழுது ஜீயரை பாராட்டி ஆனந்தப்பட்டான். நம்மாழ்வாரின் வாக்கின் சுவையையும் நலமான மாமுனிகளின் வியாக்கியான இன்சுவையையும் கேட்டு மகிழ்ந்தான். நல்லதோர் பரிதாபி வருஷம் ஆவணி மாசம் 31ஆம் நாள் சுவாதி திருநக்ஷத்திரம் சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை அன்று பெரியஜீயர் இடுகாலக்ஷேபம் தொடங்கிய நாள். 10 மாச காலம் பராங்குசன் சொல்தேனில் நெஞ்சம் குழைந்தார் நம்பெருமாள். உள்ளம் பூரித்தார். இன்றும் இதை அரையர்கள் கொண்டாட்டத்தில் வருணிக்கின்றனர். போத மணவாளமுனை ஈடுரைக்க கேட்ட உள்ளம் பூரித்த பெருமாள் என்று தாளத்தை தட்டி ஒலி எழுப்பி சேவிக்கின்றனர். இந்த புகழரை கேட்டுக்கொண்டே நம்பெருமாள் மண்டபங்களுக்கு எழுந்தருளுகிறார் நித்தமும். மேலே பகவத்விழய சாற்றுமுறை 10 மாச காலம் ஈடு காலக்ஷேபம் முடிந்து சாற்றுமுறை தினம் வந்தது. அதாவது பிரமாதிச வருஷம் ஆனி மாசம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி திருமூல திருநக்ஷத்திரம் ஆங்கில கணக்குப்படி 9/7/1433 கூடிய நன்னாள். ஸ்ரீ வைஷ்ணவ உலகமே கொண்டாடிய நன்னாள். நம்பெருமாள் ஜீயரை மிகவும் உபாலத்தில் அருளி ஜீயருடைய வைபவங்களையும் திவ்ய பிரபந்த வியாக்கியான வைபவங்களையும் பிரகாசப்படுத்த திருவுள்ளமாய் தாமும் தம்முடைய சிஷ்யவிருத்தியை உலகுக்கு வெளிப்படுத்த இஷ்டமாய் சாற்றுமுறையை மிகவும் வைபமாக கொண்டாட திருவுள்ளம் பத்தி அருளினான் நம்பெருமாள். நன்கு அலங்கரிக்கப்பட்ட சந்தன மண்டபத்திலே நம்பெருமாள் பிராட்டிமாருடன் நன்றாக உடுத்தி அணிகலன்கள் தரித்து பூத்த புன்முறுவலோடும் சிவந்த திருமுக மண்டலத்தோடும் கஸ்தூரி திலகத்தோடும் மணியார் சங்கும் ஆழியுமேந்தி ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளோடும் இரு அருகும் மண்மகளும் நிலமகளும் நெருங்கியிருப்ப திவ்ய சிம்மாசனத்திலே ஏறி அருளினான் நம்பெருமாள். ஆச்சாரியர்கள் மகாபுருஷர்கள் நிலத்தேவர்கள் அடியார் பெருமக்கள் குழுமி இருந்தனர். பெரியஜீயர் திருமுன்னர் பெரிய பெரிய தட்டுக்களியே சம்பாவனைகளும் சன்மானங்களும் பட்டு பீதாம்பரங்களும் பலவகை பிரசாதங்களும் உபகாரமாய் சித்தமாய் சேர்க்கப்பட்டிருந்தன. வாசனை திரவியங்கள் மனம் பரப்பின. நெய் தீபங்கள் மங்கள ஒளியை காட்டின. கூடியிருந்த குழாத்தினர் நம்பெருமாள் பெரியஜீயரை உபசரிக்கும் நேர்த்தி கண்டு ஆச்சரியப்பட்டனர். மாமுனிகள் கம்பீரமான தம் இடற்றோசையிலே முனியே நான்முகனே என்று தொடங்கி சூழ்ந்து அகந்து என்று அவாவரச்சூழ் பாசுரங்களை அனுசந்தித்து ஈடு வியாக்கியான பங்கதிகளை சேவித்து ஈடு சாற்றுமுறை பண்ணினார். பரமபதநாதனுக்கும் கிடைக்காத பாக்கியம் நம்பெருமாளுக்கு அன்று கிடைத்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்கின. பெரிய திருமேளம் சேவிக்கப்பட்டது. பெரியஜீயர் சம்பாவனை செய்யும் சமயம் வந்தது. அப்பொழுது நிகழ்ந்தது ஆச்சரியம். எங்கிருந்தோ வந்தான் 4 வயது சிறுவன். என் பெயர் ரங்கநாதன் என்றான். பெரியஜீயர் முன்பு நின்றான். பெரியோர்கள் அவனை விலக்கியும் அகலவில்லை. அகலுகில்லே நிறையும் என்று பிடிவாதமாக ஜீயருக்கு திருமுன்பே நின்றான். இருகரம் கூவித்து கண்ணீர் மல்க ரங்கநாயகம் கம்பீரமான குரலில் பதம் பதமாக பிரித்துச் சொன்னான். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். திருமலை ஆழ்வார் என்கிற திருவாய்மொழி பிள்ளையின் தயைக்கு இலக்கானவரும் ஞான பக்தி முதலான குணங்களுக்கு கடலாகவும் யதீந்திரரான எம்பெருமானாரிடத்து அன்பு மிக்கவரும் ஆயிருக்கிற அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் என்று இந்த தனியனுக்கு பொருள். கூடியிருந்த பெரியோர்கள் காண அச்சிறுவன் அடுத்த க்ஷணத்திலே ஓடிப்போக அவனை பெரியோர்கள் அன்பு சொற்களால் கொஞ்சி அழைத்து மீண்டும் சொல்வாய் என்று வேண்டினர். அவன் நான் ஒன்றும் அறியேன் என்று சொல்லி கருவறையுட் பிரவேசித்து மறைந்து போனான். அதற்கு முன்னால் கந்தாடை அண்ணனும் வானமாமலை ஜீயரும் எறும்பி அப்பாவும் தங்களுக்குள்ளே சிந்தித்து பெரியஜீயர் விஷயமாக ஒரு தனியன் சமர்ப்பிக்க திருவுள்ளமாய் ஒரு ஸ்லோகத்தை இருவரும் தனித்தனியே செய்து சாற்றுமுறை சமயம் விண்ணப்பிக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் சாற்றுமுறை தினம் நம்பெருமாள் திருமுன்னர் ரங்கநாயகம் என்ற பாலன் விண்ணப்பம் செய்த ஸ்லோகத்தை கேட்டு அண்ணனும் வானமாமலை ஜீயரும் எறும்பியப்பாவும் அளப்பிலா வியப்பு எய்தினர். தாங்கள் பிறர் அறியாதபடி செய்த அதே ஸ்லோகமாக அது அமைந்திருந்தது. எனவே அந்த தனியன் சர்வ அந்தர்யாமியான ஸ்ரீ ரங்கநாதனே பாலனாய் தோன்றி வெளியிட்டது என்பதை உணர்ந்தனர். மேலும் மணவாள மாமுனிகளுக்கு நம்பெருமாள் சகல வரிசைகளையும் சம்பாவனைகளையும் சமர்ப்பித்து பொது நின்ன பொன்னங்களான ஸ்ரீ ஷடகோபன் பிரசாதித்து பலரடியார் முன்பு சிறப்பித்தார். பிறகு அப்புள்ளை கருளப்பாடு கூறி வாழி திருநாம் ஓதும் என்று நம்பெருமாள் நியமித்தருளினான். அப்புள்ளை தமிழில் சிறந்த புலமை பெற்றவர் ஆதலே ஆங்கே அப்போதே கீழ்கண்ட பாசுரங்களை அருளிச் செய்தார்.
வாழி திருவாய்மொழிப் பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவர் வாழியவன் மாறன் திருவாய்மொழிப் பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் பெய்யதாமரை தாளினை வாழியே சேலவாழ் திருநாபி வாழியே தூயமார்பும் புரிநூலும் வாழியே சுந்தரத் திருத்தோளினை வாழியே கைமேந்திய முக்கோலும் வாழியே கருணபொங்கிய கண்ணினை வாழியே உயிலாத மணவாள மாமுனி புந்தி வாழி புகழ்வாழி வாழியே அடியாறுகள் வாழ அரங்கநகர் வாழ ஷடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னுமொரு நூற்றாண்டிலும் பெருமாள் அப்புள்ளைக்கு அருளிச் செய்து வரிசைகளும் பிரசாதித்தருளினார். சகல மரியாதைகளும் பெரியஜீயரை மடத்துக்கு அனுப்ப திருவுள்ளமானார் நம்பெருமாள். தம்முடைய சேஷ வாகனத்திலே மாமுனிகளுக்கு பிரம்மரதம் பண்ணி சகல வாத்திய கோஷங்கள் வேத கோஷங்கள் ஒலிக்க அனைத்து கொத்து பரிகாரங்களுடன் மடத்துக்கு எழுந்தருளப் பண்ணினான் நம்பெருமாள். 36,000 பெருக்கர் என்று பிரகடனம் செய்தான் நம்பெருமாள். உடனே திருமலை பெருமாள் கோயில் தொடக்கமாக எல்லா திவ்யதேசங்களுக்கெல்லாம் சேனமுதலையார் ஸ்ரீ முகமாக அனுசந்தான காலங்கள் தோறும் ஜீயர் விஷயமாக நம்பெருமாள் அருளிச் செய்த ஸ்ரீசேல சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் என்ற ஸ்லோகத்தை கொண்டு தொடங்கவும் ஜீவப்பிரபந்தம் சாற்றுமுறையின் வாழி திருவாய்மொழிப்புள்ளை என்று தொடங்கி மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று அனுசந்தித்து தலைக்கட்டவும் நியமித்தருளினான். நம்பெருமாள் பூர்ண மனோரதராய் பூபாலராயனுக்கு எழுந்தருளினார். ஆக இந்த தனியன் நம்பெருமாள் தன் சோதிவாய் திறந்து மணவாள மாமுனிகள் விஷயமாக சாதித்தருளியது அந்த நன்னாள் இந்நாள் ஆனி மாசம் திருமூல திருநக்ஷத்திர நன்னாள். நாம் எல்லோரும் மாமுனிகளையும் நம்பெருமாளையும் வணங்கி சத்த பெறுவோமாக. அடியேன் ராமானுஜதாசன்.